ஜூன் மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது கிரக நிலை. சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் உள்ளன. பலன்கள். தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதையும் பற்றி கவலைப்படாமல் செயல்படும் மன உறுதி கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் பணவரத்து அதிகமாகும். வாக்கு உண்மையால் லாபம் உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும். கவனமாக இருக்கிறது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப செலவுகள் கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லது. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும். அரசியல்வாதிகள் தொகுதி பிரச்சனைகளை தீர்க்கிறதுல அக்கறை காட்டுவீங்க. இதனால் தொகுதி மக்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். தூக்கம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியது வரும். மாணவர்களுக்கு கவனம் சிதற விடாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டுகளில் போது கவனமாக இருக்கணும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாகம். இந்த மாதம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வகை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்கள்ட்ட மதிப்பு கூடும். பாராட்டலாம் கிடைக்கும். மனக்கவலை ஏற்படும். உடல் சோர்வு உண்டாகும். திருவோணம். இந்த மாதம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமான பாதையில் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவிட்சம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம்லாம் அதிகரிக்க போகுது. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையெல்லாம் வரும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் பெறுவீங்க. பயணஞ்செல்லாம் நேரலாம். பரிகாரம் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவது கஷ்டங்களை போக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் 20, 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14.